விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம். 12. விநாயகரின் வயிற்றினுள். ஆதி காலத்தில் ஒரு பிரம்ம பிரளயம் உண்டாயிற்று. அப்போது தாத்துரு, சக்கரன், அரியமன், மித்திரன், விட்டுணு, அஞ்சுமான், இரணியன், பகவான், வவுச்சுவான், பூடா, சவித்திரு, துவட்டன் என்னும் 12 சூரியர்களும் ஏக காலத்தில் உதித்து தொடர்ந்தாற்போல் 100 வருஷ காலம் மழை பெய்யாது பிரபஞ்சங்களை எல்லாம் உஷ்ணத்தால் தகித்து எரித்தன. பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனின் 5 தலைகளையும் அவ்வெப்பம் தகித்து அவனுடைய முகங்களிலிருந்து காலங்கூட விஷாகினி தோன்றியது. அந்த விஷாகினியும் சூர்யாகினியும் ஒன்று சேர்ந்து ஆதிசேஷனையும் 12 சூரியர்களையும் பூமண்டலத்திலுள்ள சகல ஜீவராசிகளையும் எரித்து சாம்பலாக்கின. அப்படி சாம்பலாக்கிய அக்னியிலிருந்து சப்த மேகங்களும் தோன்றி 100 வருஷ காலம் யானை துதிக்கை போல் பெரும் மழை பொழிந்து எங்கும் தண்ணீர் வெள்ளம் நிறைந்து பெருகியது. அந்நீரும் நெருப்பும் ஒன்றாகச் சேர்ந்து காற்றினால் ஸ்தம்பிக்கப்பட்டு அதிலிருந்து வடவாமுகாக்கினி பிறந்து நீரையெல்லாம் உட்கொண்டு பிறகு அந்த வடவாக்கினி பிரசண்டவாயுவில் ஒடுங்கியது. அந்த பிரசண்டவாயு ஆகாயத்தில் ஒடுங்கியது. ஆகாயமோ ஆத்மாவில் ஒடுங்கியது. ஆத்மாவோ பிரம்மாவில் ஒடுங்கியது. பிரம்மா விஷ்ணுவில் ஒடுங்கி விஷ்ணு ருத்ரனில் ஒடுங்கி ருத்திரன் மகேஸ்வரனிடத்தில் ஒடுங்கினர். பிறகு மகேஸ்வரன் சதாசிவத்தில் ஒடுங்கி சதாசிவன் விந்துவில் ஒடுங்கி விந்து நாதத்தில் ஒடுங்கி நாதம் சக்தியில் ஒடுங்கி சக்தி சிவசக்தியில் ஒடுங்கி சிவம் பரத்தில் ஒடுங்கி பரம் பராபரத்தில் ஒடுங்கியது. அந்த பராபரம்தான் முற்றும் கடந்த தத்துவ முடிவில் பரபிரம்ம சொரூபமாகி நிற்பதாகும். அந்த பிரம்மஸ்வரூபியான பரமாத்மா வானவர்பை, முட்டை, வித்து, வியர்வை என்னும் 4 வகை தோற்றங்களையும் தேவர், மக்கள், விலங்கு, புல், ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம் என்னும் 7 வகை பிறப்பாகவும் 84 100,000 யோனி பேதங்களாகவும் உள்ள ஆத்மாக்களை எல்லாம் தம்முள் ஒடுக்கிக் கொள்வார். அவ்வாத்மாக்களை எல்லாம் செய்வினைகளுக்கு ஏற்ப தேகங்களை எடுத்து தாயின் கருப்பையில் இருக்கும்போது படும் துன்ப ஜனன மரணத்தினால் உண்டாகும் துன்பம், யம தண்டனைகளால் படும் துன்பமுமாகிய ஆதிதைவிகம், குளிர், வெப்பம், மழை, காற்று, மின்னல், இடி முதலானவற்றால் வரும் துன்பமான ஆதி பௌதீகம், உடலாலும் உள்ளத்தாலும் விளையும் துன்பமான ஆதித்யாத்மிகம் என்னும் தாபத்ரயாக்கினிகளால் அனுபவிக்கப்படும் துன்பங்களை விட்டு சற்று ஓய்வெடுக்கும்படியாக தம்முள் சிறிது காலம் ஒடுக்கி வைத்து கொண்டார். பிறகு பிரளயம் நீங்கியதும் முன் போலவே அவ்வாத்மாக்களுக்கு உடம்பு, இடம், மனம், அனுபவிக்கப்படும் பொருள் எனப்படும் தனு கரண புவன போகங்களை கொடுத்து கன்மங்களை ஊட்டி கன்மங்களின் முடிவில் பந்த பாசங்களை நீக்கி முக்தியில் சேர்ப்பிப்பதற்காக மீண்டும் சிருஷ்டி, சிதிதி, சங்காரம், ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை நடத்த முன்வந்து ஆதி பரம்பொருளான விநாயகமூர்த்தி வக்ரதுண்ட விநாயகராகத் தோன்றினார். ரசாதம், சாத்வீகம், தாமசம் என்னும் தம் முக்குணங்களிலிருந்தும் முறையே பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என்னும் மும்மூர்த்திகளையும் உதிக்கும்படி செய்து அவர்களுக்கு உருவையும் ஞானத்தையும் தந்தருளினார். அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட மும்மூர்த்திகளும் தங்களை படைத்தலுக்குரிய பரபிரம்மஸ்வரூபம் இன்னதென்று அறிய ஆவலுடன் எங்கும் தேடினார்கள். ஆனால் அப்பரம்பொருளை அவர்களால் காண முடியவில்லை. எனவே அவர்கள் 1000 தேவ வருஷங்கள் அருந்தவம் புரிந்தார்கள். அதனால்
பரபிரம்ம சொரூபியான வக்ரதுண்ட விநாயகர் அவர்களுக்கு காட்சியளிக்க விரும்பினார். கோடி சூரிய பிரகாசத்தை விட அதிகமாக ஜோதி வீசும் திருவுருவம் எடுத்து நவரத்ன மகுடம், குண்டலம், தோல், கவசம், சரப்பள்ளி, பதக்கம், பாதச்சிலம்பு முதலான ஆபரணங்களைப் பூண்டு துதிக்கையும் நீண்டு வளர்ந்த தந்தங்களும் மதம் மொழி முகமும் கத்தி, கேடகம், வில், வேல் என்னும் ஆயுதங்களை தரித்திருக்கும் 4 திருக்கரங்களும் தாமரை மலர்களென 2 திருவடிகளும் சந்திராகாரத்தையும் கொன்றை மாமலையும் தரித்திருக்கும் அழகான மார்பும் சகல லோகங்களையும் ஒரு நொடியில் சாம்பலாகக்கூடிய நெற்றிக் கண்ணும் கொண்டு அவர் காட்சியளித்தார். அவரை கண்டதும் மும்மூர்த்திகளும் அளவில்லாத அன்பும் பக்தி பெருக்கும் கொண்டு நெஞ்சுருகி கரங்களை சிரம் மீது குவித்து பலவாறாகவும் ஆடிப்பாடி விநாயகரை சுற்றி வலம் வந்து பூமியில் விழுந்து வணங்கி மெய்சிலிர்க்க ஆனந்த பரவசத்தோடு துதிக்கலானார்கள். திருவிகற்பமாய் நிறைந்த பரம்பொருளே, நந்த பூரணமே, விகாரமற்று குணமற்று அத்துவிதமாக நிற்கும் கணேசா, உன் திருவடிகளை தொழுகிறோம். பிரம்மமாய், ஒளியாய், நிராசபமாய், பெரியதாய், தரணி முதலான தத்துவங்களையெல்லாம் கடந்த தத்துவமாய் விளங்கும் விநாயகா, வரமெல்லாம் தந்தரும் வள்ளலே, யோகமாய் ஒளிரும் பரகணேசா, உன் பாதமலர்களை பணிகிறோம். எங்கும் ஒன்றி நின்று உணர்த்திடும் அறிவானந்த உருவே, உலக காரணமாய் உயிர்க்குயிராய் ஒளிரும் கணபதியே, உன் கழல்களை கும்பிடுகின்றோம். மகத்துவமும் ஈஸ்வரராகவும் 14 கணங்களுக்கும் இறைவனாகவும் விளங்கும் மகா கணபதியே, உன் மலரடிகளை வழிபடுகிறோம். இவ்வாறு மும்மூர்த்திகளும் விநாயகக் கடவுளை பலவாறாகவும் போற்றி துதித்து, சகல உலக ஆதார நாயகா, உன் திருவடிகளை கண்டவர்களெல்லாம் எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு ஆனந்தமான பேரின்ப வாழ்வு பெறுவார்கள். அடியார்களான நாங்களும் உம்மை சரணடைகின்றோம். இனி எங்களை காத்தருள்வது உன் கடமை என்று கும்பிட்டார்கள். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.